மதுரையில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த அதிமுக வேட்பாளர் சரவணன் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் போது கலராக இருந்த தான் தற்போது கருத்து விட்டதாகவும், அடுத்த வாரம் வடிவேல் ஒரு படத்தில் கருப்பு பெயிண்ட் பொடியெல்லாம் கொட்டின மாதிரி வருவது போல ஆயிடுவேன் என்று கூறினார். அமைச்சர் பேசும்போது சொன்னாங்க சிவப்பா இருக்குன்னு சொன்னாங்க. அது போன வாரம் மேல இருந்து கொட்டிடும், கருப்பா பவுடர் கொட்டி போயிருப்ப பூசாண்டி மாதிரி வருவார். அது அடுத்த வாரம். நீங்க ஏப்ரல் 19 எல்லாரும் வாக்களிச்சீங்கன்னா இந்த மாதிரி நாங்கெல்லாம் அனுமதி தெரிஞ்சு உங்ககிட்ட ஓட்டு கேட்டதுக்கு பிரயோஜனமா இருக்கும். வேட்பாளரான சரவணன் இங்கேதான் மருத்துவமனை வைத்திருக்கிறார். வெற்றி பெற்ற பிறகு வெங்கடேசன் மாதிரி கதை விட்டுவிட்டு போக மாட்டார் என கூறிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, அப்படி ஏதாவது நடந்தால் அவரது மருத்துவமனைக்கு முன்னால் போய் உட்கார்ந்திட மாட்டோம் என கூறினார். பெரிய கிளினிக் வச்சிருக்காரு. மறிச்சிட மாட்டோமா? நம்ம யாரு புளிய விரட்டியவங்க, நம்ம புளிய முரத்தால விரட்டிய வீரத்தாய் நீங்க மறைச்சி நம்ம விடுவோமா? அதனால டாக்டர் நீங்க எல்லாம் பயந்து வேலை பார்ப்பாரு. அவர் நிச்சயம் நல்லா வேலை பார்ப்பாரு. இந்த டாக்டர் சு வெங்கடேசன் மாதிரி அவர் கதை விட்டுட்டு போக மாட்டார் என்று சொல்லி உங்களுடைய பொன்னான வாக்குல அனைத்து வாக்குல நீங்க போடுவீங்க. பக்கத்து வீட்டு அக்கத்து வீட்டுல இருக்கவங்க வீட்டுல எல்லாம் போய் சொல்லுவீங்களா? ஒரு நேரத்திற்கு வைக்கும் சாம்பாருக்கான காய்கறிகளையும் அரிசியையும் பார்த்து பார்த்து வாங்கும் நாம் நம்மை 5 ஆண்டு ஆளப்போவரையும் பார்த்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என தெரிவித்தார் செல்லூர் ராஜு. ஒருவேளை சாம்பாருக்கு காய்கறி எப்படி பார்த்து வாங்கணும்? கத்திரிக்காய் வாங்கினா சுண்டி பாக்குறீங்க, பாப்பீங்களா? என்னத்த கத்திரிக்காய் முத்தின கத்திரிக்காய் பிஞ்சு கத்திரிக்காய், முருங்கைக்காயை முறிச்சு பார்ப்பீங்க, இப்படி கிள்ளி பார்ப்பீங்க. சின்ன வெண்டைக்காய் முத்திரிச்சா என்னன்னு முருங்கைக்காய் முறுக்கி பாப்பா. ஒருவேளை சோற்றுக்கு ஒருவேளை சாம்பாருக்கு இப்படி பாக்குற நீங்க, அரிசி வேகுமா வேகாத பாக்குற நீங்க, 5 ஆண்டுகள் நம்ம ஆள போகிற ஒரு நல்ல வேட்பாளர் நம்ம டாக்டருக்கு நீங்க வாக்களிக்கணும். வாக்களிப்பீங்களா?